ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எதுக்குன்னா, ஒரு அளவு ப்ளவுஸை நமக்கு ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்கன்னா அது என்ன அளவுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அளவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அது என்ன அளவுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களோட அளவு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அளவு எடுத்தால் மட்டும்தான் அளவு தெரிஞ்சுனால அளவு ப்ளவுஸ் நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுடைய அளவு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி கரெக்டாக ஈவனாக எல்லாமே ஷோல்டரையும் ஈவனாக வைக்கணும். அதே மாதிரி கரெக்டாக ஆமுகோலாம் சரியாக வச்சுட்டு இந்த பேக் நெக் இருக்குது, அந்த பேக் நெக்லேருந்து இந்த ஆமுகோலுக்கு இன்ஸ்டெப் வச்சு பார்க்கணும். பார்த்தா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கக்கூடாது, துணியில் கூட இன்ஸ்டெப் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஈவனாக வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 12 வந்திருக்கு. இதில் சுற்றளவு ஒரு பகுதி 12. ஸோ 2 பகுதியாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஒரு சைடு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த சைடு ஒரு 12 கணக்கு போட்டோன்னா ரெண்டும் ப்ளஸ் பண்ணணும். 12 சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணணும்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கணக்கு போடணும். ஃபஸ்ட்டு ஒரு அளவு எடுத்துகிட்டு அதை 2 ப்ளஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா 25 வருதுங்களா? ஸோ 25 பேக்கோட சைஸ். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டோட சைஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு எப்படி அளவு எடுக்கிறது சொல்லிட்டு இப்போ ஃப்ரண்ட் அதே மாதிரி ஆம்ஹோலும் ஃப்ரண்ட்டு நெக் இருக்கா, அந்த சைடு நம்ம வச்சு எடுக்கணும். இந்த சைடுக்கா. ஸோ நம்ம எந்த துணி வந்து இழுக்கக்கூடாது, இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது, கரெக்டாக வச்சிடணும். வச்சுட்டு ஆம்ஹோலாண்ட பாருங்கள், ஆம்ஹோலாண்ட இன்ச் டேப்பு கரெக்டாக வச்சுட்டு இந்த குக்கி பகுதியில் கரெக்டாக இன்ச் டேப்பை வச்சு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணியாச்சு. இதோட அளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்களே. இந்த அளவு பார்த்தீங்கன்னா 10 வருது ஃப்ரண்ட்டோட அளவு. ஸோ 10 ஒரு சைடு நம்ம 10 பார்த்துருக்கோம், அது மாதிரி இன்னொரு சைடு 10 தான் வரும். ஸோ ரெண்டும் சேம் ஒரே சைஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. எதுக்கும் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடை ஓகே. இந்த சைடை பார்த்தீங்கன்னா அதே சேம் 10 தான் வருது. ஸோ 2 சைடும் 10 வருது. இந்த 2 சைடு சேர்த்து நம்ம கூட்டணும். இப்போது ஃபஸ்ட் இப்படி பேக்கை கூட்டணும், ரெண்டு சைடு சேர்த்து. அதே மாதிரி இதையும் ஃப்ரண்ட்டையும் கூட்டணும். கூட்டி பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் 21 வருதுங்களா? ஸோ பேக்கோட சைஸ் 25, ஃப்ரண்ட்டோட சைஸ் 21. மொத்தம் இவங்களுடைய பாடி சுற்றளவு வந்து இவங்களோட சைஸ் வந்து 46 செஸ்ட்டு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்ல்ஸ்